1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனிடத்தில் சேர்க்கப்படும் ஜனம், தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிற ஒரு மகிமையான அனுபவம். பிரியமானவர்களே, இதைத்தான் எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தினுடைய துவக்கத்திலும் பார்க்கிறோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக என்று ஒரு வாக்கியத்தை நீங்கள் நான் பார்க்க முடியும், ஒரு சொற்றொடரை பார்க்க முடியும். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன தமது மூலமாய் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவானவர் ஒட்டுமொத்த பலிகளுக்கும் உள்ளடக்கமாய் ஒரே பலியாய் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தக்கூடிய ஒரே பலியாய் தம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்காக எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நித்திய பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பரிசத்திலே என்றென்றைக்கும் அவர் வீற்றிருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக கிறிஸ்துவாகிய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியிடப்பட்டதினாலே தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதை எவ்விதமாக நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் வாசிக்க கேட்டோமே 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் எதற்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை தொடர்ந்து பேழையிலே சேர்க்கப்படுகிற சிலராகிய 8 பேரை குறித்து வேதம் காண்பிக்கிறது. அப்போ பேழையிலே சேர்க்கப்படுகிற இந்த அனுபவமானது, பேழையினுடைய தோற்றமே, பேழையை குறித்த அறிவு, பேழையை குறித்த வார்த்தைகள், பேழையை குறித்த தரிசனம், இந்த பேழை எவ்விதமாய் அமைக்கப்பட வேண்டும் என்கிற எல்லா காரியமுமே தேவனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆக பேழைக்குள் பிரவேசிக்கிறதும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதும், கர்த்தரிடத்தில் திரும்புவதும், தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிறதும், இவை எல்லாமே ஒன்றுதான். அதை நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பேழையிலே சேர்க்கப்பட்ட மனுஷர்களாகிய இந்த 8 பேரை தவிர மற்ற எல்லாருமே தேவனிடத்தில் சேர்க்கப்படாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் பேழையிலே சேர்க்கப்பட்ட இந்த 8 பேர் ஜீவனுக்கு உட்படுகிறார்கள். இந்த பேழைக்கு உட்படாத, இந்த பேழையிலே சேர்க்கப்படாத அத்தனை பேருமே தண்டனைக்கு உட்படுகிற, ஆக்கினிக்கு உட்படுகிற, தேவனுடைய கோபத்துக்கு உட்படுகிற இடத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆக தேவனிடத்தில் சேர்க்கப்படுவதற்கான அருமையான விசேஷம் என்ன அப்படி சொன்னா, அங்கே கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிறார். அதுதான் அருமையான விசேஷம். அப்ப கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் சேர்க்கப்பட முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்த யுக்திகள், தங்களுக்கு தெரிந்த பக்தியின் அடிப்படையில் எதையோ செய்து நாம் தேவனை மகிழ்வித்து விடலாம், தேவனிடத்தில் சேருகிறோம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு விதமான சுய திருப்தி அடைந்தவர்களாய் பலவிதமான சுயம் சார்ந்த அநேக கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒருவரையும் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறதில்லை, அப்படிப்பட்ட ஒருவரும் தேவனிடத்தில் சேருகிறதும் இல்லை. இதுதான் 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் சேர்க்கப்பட முடியாது. ஆகவேதான் அங்கே ஒரு வெளிப்பாடு வருகிறது. பாருங்கள், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நாம் தேவனிடத்தில் சேர்க்கும்படி, தேவனிடத்தில் சேரும்படி கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியத்தை நமக்காக செய்தார் என்றால், அவர் மாம்சத்திலே கொலையுண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்காத, கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்குள் வராத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தேவனிடத்தில் சேர முடியாது. இது 100க்கு 100 உண்மை. ஆகவேதான் அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற பேழையில் சேர்க்கப்பட்ட இந்த 8 பேர் கிறிஸ்துவினாலேயே அவர்கள் பேழையில் சேர்க்கப்பட்டார்கள், கிறிஸ்துவினாலேயே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் அந்த பேழையானது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய், அந்த பேழையிலே அவர்கள் காக்கப்பட்டது
ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாய் அங்கு விவரிக்கப்படுகிறதை 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20, 21 ஆகிய 2 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த ஞானஸ்தானம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொலோசியர் 2:12 ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் இவ்விதமான அடையாளத்தை ஞானஸ்தானத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆக ஞானஸ்தானத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவம் நிறைந்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனுடைய ஜீவியமும் கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இனி பிழைத்திருக்கிறது சுயம் சார்ந்த பாவத்தன்மை கொண்ட ஆதாமாகிய பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் சாயலிலே கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களே எனக்குள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள் காணப்படுவதுதான் நாம் உண்மையாகவே தேவனிடத்தில் சேர்ந்து விட்டோம் என்பதனுடைய பொருள். அல்ல, தேவனிடத்துக்கு சேர்ந்தேன், ஆலயத்துக்கு போவது தேவனிடத்துக்கு சேர்ந்ததுக்கு அடையாளம் கிடையாது. எத்தனையோ பேர் கடமைக்கு ஆலயத்துக்கு போகிறார்கள். கடமை தவறாத பெயர் கிறிஸ்தவர்கள் ஏராளம். அவர்கள் உண்மையாகவே ஆலயத்திற்கு போகலாம், ஆனால் அவர்கள் தேவனிடத்திற்கு வருகிறதில்லை. ஆலயத்திற்கு அநேகர் போகிறார்கள், ஆனால் இன்னும் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலேயே சந்தோஷம் கண்டு ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு ஏற்ற தங்களுடைய இருதயத்துக்கு விருப்பமான காரியங்களையே செய்து 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 சுயம் சாகாத ஒரு வாழ்க்கையை, சிலுவை இல்லாத கிறிஸ்துவை தழுவிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் சேரவில்லை. இதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது அவசியம். தேவனிடத்தில் சேர்ந்ததனுடைய ஒரே அடையாளத்தை வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து மூலமாய் மாத்திரம்தான். அதுவும் எப்படியா? அவருடைய மரணம், அவருடைய அடக்கு. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப நம்ம அந்த செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்ட 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கிறிஸ்துவினுடைய மரணத்தின் சாயலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் விளங்குகிறது. அதை தொடர்ந்து அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாய் காண்பிக்கப்பட்ட பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனிடத்தில் சேர்ந்த அந்த அனுபவமும் எதைத்தான் வெளிப்படுத்துகிறது? கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையுமே குறிக்கிறது. ஆகவேதான் 21ஆம் வசனத்திலே அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறதா? ரட்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மரணத்திற்கு உட்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு வருவதற்கு பேர் தான் தேவனிடத்தில் சேருகிற அனுபவம் என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமாய் அறிந்திருக்க வேண்டும். அல்ல ஏதோ ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டோம், அல்லது ஆண்டவருக்கு பிரியமான 2-3 பாடல்களை பாடிவிட்டோம், அல்லது ஆண்டவர் பிரியப்படும்படிக்கு நாம் நினைத்து கொண்டு ஏதோ ஒரு ஊழியத்தை தாங்குவதற்கு ஒரு சில ஆயிரங்களை கொடுத்து விட்டோம், அல்லது கடமை தவறாமல் நான் ஆலயத்துக்கு சென்று விட்டேன் என்று சொல்வதெல்லாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிற அனுபவம் ஆகாது. தேவனிடத்தில் சேருகிற அனுபவமானது குமாரனுடைய மரணத்தின் வழியாய், குமாரனுடைய உயிர்த்தெழுதலின் வழியாகத்தான் இது சாத்தியம் என்பதை தேவன் திட்டவட்டமாய் நமக்கு காண்பிக்கிறார். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த 3வது அதிகாரம் முடியும் போது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 4வது அதிகாரத்தில் இங்கு தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அங்கேயும் கூட முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது கூட கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார் அப்படிங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டது மட்டுமல்ல, 3ஆம் வசனத்திலே நம்முடைய பழைய வாழ்க்கையை காண்பிக்கிறார். அதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் அப்படி இருந்தோம், ஆனால் அதை தொடர்ந்து நாம் ஆவியிலே பிழைக்கும்படியாக என்கிற காரியமும் 6வது வசனத்திலே காண்பிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்துதான் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றாகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார்.
ஆக பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்தடுத்தெல்லாம் நாம் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்கிற அருமையான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள், அருமையான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. எதை தொடர்ந்துதான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவனிடத்தில் சேருகிற அனுபவத்தை தொடர்ந்து, தேவனிடத்தில் சேர்ந்த அனுபவத்தை தொடர்ந்து, தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த நிலவரத்தில் இருந்துதான் நீங்களும் நானும் நடைமுறை வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ முடியும். அதுக்கப்புறம் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜெபமில்லாத வாழ்க்கையை அதை நாம் புறம்பே தள்ள வேண்டியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், போதிக்கிற விஷயங்களை குறித்து, பகிர்ந்து கொடுக்கிற விஷயங்களை குறித்து, உக்ரானக்காரரை குறித்த விஷயங்கள், அதுக்கு பிறகு சோதனையை கடந்து வரக்கூடிய விஷயங்கள், பாடுகள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் என்றெல்லாம் கடைசியா தேவனுடைய நியாயத்தீர்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்லும்போது, அப்போ இந்த உலகத்தினுடைய ஓட்டை எல்லாத்தையும் காமிச்சு முடிவு மட்டும் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நியாய தீர்ப்பு வரைக்கும் அங்க பேசுகிறார். அப்போ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பரிசுத்தத்தை விளங்க பண்ணி நம்மளை முடிவிலே நித்திய ஜீவக்கரையில கொண்டு வந்து சேர்க்கிற விஷயங்கள் வரைக்கும் அந்த பகுதியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், எப்பொழுது சாத்தியமாகும் என்று நாம் பார்ப்போமேயானால், குமாரனுடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு உட்பட்டு தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு மாத்திரம்தான் சாத்தியமாகும். இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கவே முடியும். நியாயத்தீர்ப்புல நம்ம நிர்கதியான ஒரு நிலைமையில தான் தள்ளப்படுவோம். நாம் கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ள போயிடுவோம். பிரியமானவர்களே, அல்ல ஏனோ தானுங்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனை பாருங்க, இஷ்டம் போல வாழக்கூடிய இந்த பழைய மனுஷனை, ஜென்ம சுபாவத்திற்குரிய பழைய மனுஷனாகிய ஆதாமை கிறிஸ்து தம்முடைய மரணத்திலே சாக பண்ணி அவருடைய அடக்கத்திலே முழுவதுமாக மூடி அவருடைய உயிர்த்தெழுதலிலே அதே சரீரம் பாருங்க, பாவம் அம்சத்தின் சாயலாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அடக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அதே சரீரம் இப்பொழுது மகிமை அடைந்ததாய் மறுரூபத்தின் சாயலாய் உயிர்த்தெழுதலின் சாயலிலே வெளிப்படுகிற காட்சி தான் நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம் என்கிற அருமையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகையினால் நம்மில் ஒருவர் கூட வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சிக்கப்படாதிருப்போம். தேவனிடத்தில் சேருகிற அனுபவம் என்பது ஏதோ ஒரு சில பாடல்களை பாடி, அல்லது ஏதோ கொஞ்சம் காணிக்கையை தேவனுக்கு கொடுத்து, அல்லது ஏதோ ஒரு சில சமயங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி கடமைக்கு ஆலயத்துக்கு போவதல்ல தேவனிடத்தில் சேருகிற அனுபவம். தேவனிடத்தில் சேருகிற அனுபவமானது எதை பற்றியது என்று சொன்னால், குமாரனுடைய மரணத்திலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து, குமாரனுடைய அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு, குமாரனுடைய உயிர்த்தெழுதலிலே அதே பழைய மனுஷன் மறுரூபத்தின் சாயலை அடைந்தவனாய், பாவத்தன்மை இல்லாத மறுரூபமான அந்த மகிமையின் சாயலிலே காணப்படுகிறவனாய் இல்லாத பட்சத்தில் நாம் தேவனிடத்தில் சேரவில்லை. அதனாலதான் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஏன் அந்த ஆவியிலே காவலிலே உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சொன்னால், பிரசங்கித்தார்னா ஏதோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் நினைக்காதீங்க. இந்த பூமியில மரணத்தை சந்தித்த மனுஷன் முடிவில் நியாய தீர்ப்பு தான் அடையணும். எல்லாம் தெரியும். எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி என்று எபிரேயர் 9:27 நீங்கள் நான் வாசிக்க முடியும். ஆக அந்த காவலில் உள்ள ஆவிகளை போய் பிரசங்கித்தாராம். அந்த ஆவிகள் இந்த பூர்வ நாட்களிலே நோவா வேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு இருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கீழ்ப்படியாமற் போன அந்த ஆவிகள் மனம் திரும்பும்படி அவர் பிரசங்கிக்க போனார்? இல்லை, பிரசங்கித்தார் என்று சொல்லும் போது ஒருவேளை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ப்ராக்ளமேஷன் கூட சொல்லலாம். ப்ரொக்ளைம் ஆர் ப்ராக்ளமேஷன் ஆஃப் the victory
அது கூட நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கிறார், பாதாளத்தை வென்றாருங்கிற அதை கூட அவர்களிடத்தில் என்ன செய்றார், அறிவிக்கும்படி கடந்து போனாரே ஒழிய அவர்களை மீண்டும் கொண்டு வருவார் அப்படின்னா பிறகு பர்கட்ரி அப்படின்னு சொல்லப்படுற உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வரலாங்கிற ஒரு விதமான மூட பழக்க வழக்கத்திற்கும் நாம் செவிசாய்க்க வேண்டியது வந்துவிடும். ஆகையினால் பிரியமானவர்களே, வசனங்களை சரியாய் நாம் பகுத்து பார்க்க வேண்டும். காவலில் ஆவிகளுக்கு ஏன் சொல்ற அப்படின்னா, பார், ஒரு கூட்டத்தை நான் தேவனிடத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன், நீ கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. என்னுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய், என்னுடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் இந்த பேழையிலே சிலராகி 8 பேர் காக்கப்பட்டார்களே, நீயோ அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டாய். பார், என்னுடைய மரணத்தின் மூலமா நான் பாதாளத்துக்கு அநேக ஜனங்களை தப்பு வைக்கிறேன் என்கிற வெற்றி நிறைந்த சிலுவையிலே அப்படிப்பட்ட பாதாளத்தை ஜெயித்த தேவன், அப்பாவங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன், அப்படிப்பட்ட வெற்றி முழக்கத்தை கூட அவர்களுக்கு பறைசாற்ற அவர் கடந்து போயிருக்கலாம். அதனால அவர் ரட்சிப்பின் செய்தி அங்க போய் அறிவித்தார் என்று சொல்ல முடியாது. அவர் விடுதலையை கூட அவர் அறிவித்திருக்கலாம். இப்படி இவ்விதமாய் மூலமாய் அநேக ரட்சிக்கப்படுவார் என்பது கூட அறிவிக்கப்பட்டிருக்கலாம். பாருங்கள், தேவனிடத்தில் சேராத அந்த மனிதரிடத்தில் அவர் போய் அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் எதற்காக அப்படி சொன்னா, நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேர்க்கப்படுவதற்காகத்தான் கிறிஸ்துவானவர் இவ்விதமான மரணமாய் மரித்து இவ்விதமாய் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் இவ்விதமாய் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று நீங்களும் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகினால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆகினால் தான் கிறிஸ்துவின் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிற அனுபவத்தை சுருக்கமாய் இங்கே நோவாவுடைய பேழையின் அடிப்படையில் காண்பித்துக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 1 பேதுரு 4வது அதிகாரம் முழுக்கையும் வாசிக்கும் போது, முழுவதுமாய் வாசிக்கும் போது, நாம் கடந்த நாட்கள் எப்படி இருந்தோம், அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்தோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நாம் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை, நாம் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றோம் என்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்களை காண்பித்து கொடுத்து, இதன் மூலமாகத்தான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பெரிய பயங்கரமான நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட முடியும் என்கிற அருமையான வெளிச்சத்தையும் அங்கே பேசிதான் அதை முடிக்கிறதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இதே காரியத்தை தான் பிலிப்பு இயேசுவிடத்தில் கேட்கும்போது, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கிற யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, அப்ப எந்த சமயத்தில் அவர் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொன்னார், எந்த சமயத்தில் இயேசுவானவர் யோவான் 14:6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதாவிடத்தில் வரான் அப்படின்னா அவரிடத்தில் சேர்க்கப்படான், அவரிடத்திலே சேர முடியாது, அவரிடத்திற்கு வர முடியாது. அப்படி எப்பொழுது சொல்றார் அப்படின்னு சொன்னா, இது எதை வெளிப்படுத்துகிற இடத்துல அப்படி சொன்னா, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த அருமையான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள்ல தான். ஏன்னா நீங்க அதை கவனிக்கும் போது அதுக்கு முந்தின பகுதியை நீங்க கவனிக்கணும். 6ஆம் வசனத்துல தேவனிடத்தில் யார் வர முடியாது, எதுக்காக என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லி ஏன் சொல்றார் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனங்கள் 4 மற்றும் 5 கவனிப்பீர்கள் என்றால், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். சொல்லிட்டு தோமா அவரை நோக்கி, ஆண்டவர், நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றால், அதற்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழி நான் மட்டும்தான் சொல்றார். சரி, இவர் போகிற இடம் எது நமக்கு தெரியும், அவர் பிதாவின் வலது பரிசத்தில் உயர்த்தப்பட வேண்டும், பிதாவின் வலது பரிசத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாள் சீசரோடு சம்பாஷணை பண்ணி தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை திருஷ்டாந்தமாய் காண்பித்து கொடுத்து, அதை தொடர்ந்து அவர் பிதாவின் வலது பரிசத்திலே நித்திய பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நித்திய ஆசாரித்துவத்துக்குரியவராய் அவர் என்றென்றைக்கும் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப நான் போகிற இடம் என்று சொல்லும்போது இதில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய மரணத்தையும் அதை தொடர்ந்து சம்பவிக்கக்கூடிய உயிர்த்தெழுதலையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிப்படையாய் அவர் பேசுகிறார். ஒருவேளை அது நமக்கு இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது, அன்னைக்கு அது வெளிப்படையா இல்லாவிட்டாலும் நான் போகிற இடம் என்று சொல்லுகிறாரு. ஏதோ கெத்சமனிக்கு போகிற இடத்தை சொல்றாரா? இல்லை. ஏதோ எருசலேமுக்கு போகிற இடத்தை சொல்லுகிறாரா? இல்லை. அவர் போகிற இடம் என்று சொல்லும்போது உண்மையாவே எதை குறித்து தான் பேசுகிறார் என்றால், அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பிற்பாடு தேவனுடைய வலது பரிசத்துக்கு போகிற
அப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியத்தை பேசுற இடத்துல தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட என்னை நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் போக போகிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ இந்த மேன்மையான வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிற இடத்துல தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்கிற என்னாலே இல்லாமல். அதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். ஏதோ குஷ்டரோகியை சுகமாக்கிட்டு இதை சொல்லல, ஏதோ குருடனுக்கு பார்வை கொடுத்துட்டு இதை சொல்லல. இந்த வெளிப்பாடான காரியம் பரலோகத்தில் உள்ள மேன்மையை காண்பித்து கொடுத்துட்டு, நான் மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்லுகிற அந்த காரியத்தை காண்பித்து கொடுத்துட்டு, அதுக்கு நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனா இப்போ அத போகிற இடத்தை குறித்து, அந்த வழியை குறித்து பேசுற இடத்துலதான் அவர் சொன்னாரு, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நானே வழின்னு சொல்றார். இவர் கேட்காரு, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்னு சொல்றார். அப்ப அங்க போறதுக்கு வழியே, அப்படின்னா எங்க போறதுக்கு? நீங்க போற இடத்துக்கு, தேவனிடத்துக்கு போறீங்க. அப்ப அந்த வழி எப்படி அறியலாம் கேட்டா, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி சொன்னார். அப்போ அது சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாமே, மேலதுக்கு கீழே உள்ள காரியங்கள் எல்லாமே, கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக இரத்தம் சிந்தி மரிக்க போகிறார், அடக்கம் பண்ணப்பட போகிறார், உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றுவதற்காக அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ போகிறார் என்கிற அருமையான சத்தியங்களை காண்பித்து கொடுக்கிற இடத்துலதான் பிதாவிடத்தில் சேர்க்கப்படுகிறோமா சேர்க்கப்படாமல் போகிறோமா அப்படிங்கிற அருமையான காரியத்தையும் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ இவருடைய மரணத்தின் வழியாய் இல்லாமல், அவருடைய உயிர்த்தெழுதல் வழி இல்லாமல் ஒருவர் எங்கே போக முடியாது? பிதாவிடத்திலே சேர முடியாது என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வெளிச்சத்தை தான் ஆண்டவர் காலாகாலமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். காலாகாலமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துற இடத்துல ஆபேல் தேவனிடத்துக்கு சேருகிற ஒரு மகிமையான அனுபவத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாராம். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அப்படி உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாய் அங்கே ஆபேல் கர்த்தருக்கென்று தன்னுடைய தலையீற்றுகளில் முதன்மையானவைகள், அந்த தலையீற்றுகளை தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிற அப்படிப்பட்ட பகுதி முன்னிழலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்விதமாகத்தான் நாம் தேவனிடத்தில் சேர முடியும் என்பதை ஆதி காலத்திலிருந்தே தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆகவேதான் நாம் ஏற்கனவே கூட அதிகமாக நாம் தியானித்திருக்கிறோம். பலிபீடத்தில் தம்மை அறிய பண்ணும் தேவன் என்கிற தலைப்பில் கூட நம்ம தியானித்திருக்கிறோம். பலிபீடம் வருகிற இடத்துல எல்லாம் பாருங்க, பலிபீடம் என்று சொல்லும் போது எல்லா பலிபீடங்களும், அந்த பலிபீடங்களில் செலுத்தப்பட்ட எல்லா பலிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக பலியானார் என்பதற்கு திருஷ்டாந்தமாக, ஒரு முன் நிழலாக, ஒரு முன் அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஆக பலிபீடத்தில் எல்லாம் நீங்க பாருங்க, பலிபீட பகுதியில் எல்லாமே தேவன் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதோட அர்த்தம் என்ன? ஜனங்கள் தேவனிடத்தில் சேருகிறார்கள், ஜனங்கள் தேவனிடத்தில் சேருகிறார்கள். அப்ப எல்லா பலிபீடத்திலுமே ஆண்டவர் அதைத்தான் வெளிப்படுத்துவார். அதனாலதான் நீங்க வேதத்துல ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் வரக்கூடிய பலிபீடத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே ஏகோவா ஈரேன்னு சொல்லி தேவன் தம்மை விளங்க பண்ணுகிறார். அப்ப ஆபிரகாம் சந்ததி தேவனிடத்தில் சேருகிறது. அப்ப பாவங்களை களைந்தெறியாமல் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே மாண்டு போகிறது, நிவர்த்தியாகிறது என்கிற அப்படிப்பட்ட வெளிச்சம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் சேர முடியாது. அதை தொடர்ந்து நீங்க யாத்திராமம் 17வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே ஏகோவா நிசி என்று சொல்லி அவர் அறியப்படுகிறார். அங்கேயும் நாம் உன்னிப்பாய் கவனிப்போமையானால் அங்கேயும் தேவனிடத்திற்கு நேராய் ஜனங்கள் வருகிறார்கள். அமலேக்கிலிருந்து ஆண்டவர், அமலேக்கை கர்த்தர் முறியடிக்க பண்ணுகிறார். அமலேக்கியரை கர்த்தர் என்ன செய்கிறார்? வீழ்த்துகிறார். அப்ப தேவனிடத்துக்கு ஜனங்கள் சேர்க்கப்படுறாங்க. அவருடைய சிங்காசனம் அங்கே பேசப்படுகிறது. இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது பலிபீடத்துல தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து கிதியோனுடைய நாட்களுக்கு வரும்போது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கிதியோனும் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறான். எல்லா இந்த பலிபீட சம்பவங்கள்ல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 48வது அதிகாரம் கடைசியில பார்க்கும்போது ஏகோவா ஷம்மா என்று சொல்லி வெளிப்படுகிறார். சங்கீதம் 23வது சங்கீதம் 1ஆம் வசனத்துல யெகோவா ரூவா, அவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி வெளிப்படுகிறார். இதெல்லாம் நாம் பார்க்கும்போது மரணத்தின் பள்ளத்தாக்குள்ளே கடந்து போய் அதற்கு பிறகு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைங்கிற ஜீவனுள்ள நாள் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன்கிற அந்த நித்தியத்தை பற்றியது. மரண பள்ளத்தாக்கினூட கடந்து போய்
நாம் நித்திய நாட்களாய் நித்தியமாய் அவரோடு கூட வாழப்போகிற அந்த மகா மேன்மை நிறைந்த கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றிய அருமையான வெளிப்பாடுகள் அங்கேயும் வெளிப்படுத்தப்படுகிறது. எபனேசர் என்று சொல்லி 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் வெளிப்படுகிறாரு. அங்கேயும் உன்னிப்பாய் பார்க்கும்போது அங்கேயும் பலிகள் செலுத்தி மிஸ்பாவிலே பலிகளை செலுத்தி கொண்டிருக்கும் போதுதான் பெலிஸ்தர் வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராய் பலியின் அனுபவத்திலிருந்து கடந்து போய் அவர்களை மேற்கொண்டு ஒரு கல்லை எடுத்து அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். எபனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்ங்கிற ஒரு அருமையான அர்த்தத்தை குறிக்கிறது. அப்ப அங்கே வெளிப்படுத்தப்பட்ட கல், அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடையிலாக இந்த பலிபீடத்துக்கு மத்தியிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பலிபீடம் மூலமாக, பலிபீடமாகிய சிலுவையின் மூலமாக, அந்த பலிகள் செலுத்தப்படுகிற இந்த அனுபவத்தின் மூலமாக தான் மனிதர்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்பட முடியும், தேவனிடத்தில் சேர முடியும் என்பதை அக்காலத்திலிருந்தே தேவன் நிழலாட்டமாய் காண்பித்துக் கொண்டே வந்தவர். புதிய ஏற்பாட்டு காலத்திலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டு நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை வெளிப்பட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிபீடத்திலே செலுத்தப்பட்ட பலிகளுக்கு ஏற்ற விதத்திலே பலிபீடமாகிய சிலுவையிலே ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமாய் கிறிஸ்துவானவர் தேவ ஆட்டுக்குட்டியானவராய் பஸ்காவாய் உங்களுக்காக எனக்காக பலியிடப்பட்டா, இதன் வழியாக நீங்கள் நானும் தேவனிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். மற்றபடி இன்னைக்கு நூதனமான உபதேசம் என்னன்னா, நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் கூடவே இல்லை, ஆண்டவர்கிட்ட சேர்ந்த மாதிரி இல்லை அப்படின்னா, ஒரு 4 பாட்டு உச்சாம பாடினீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேர்லாம் சொல்லப்படுறதெல்லாம் நூதனமான உபதேசம். அதெல்லாம் நூதனமான உபதேசம். அப்புறம் கொஞ்சம் மந்தமா இருந்தா நீங்க அப்படியே நீங்க எசப்பா தொடர்ந்து சொல்லுங்க, அப்படி சொல்றதெல்லாம் நூதனமான உபதேசம். அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில பாவத்தில் விழுந்துட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, 1000 சோத்திர பலிகளை சொல்லுங்க, இதெல்லாம் நூதனமான உபதேசம். அப்போ நம்ம சோதர பலியோடு தான் அலையணும். பைபிள் எதுக்கு? அப்போ பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்க அப்படின்னா, பிரியமானவர்களே, அவருடைய மரணத்தின் சாயலுக்குள்ளேயும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளும் பிரவேசிக்கிற மனிதனும் மனுஷியும் தேவனிடத்தில் சேருகிறார்கள் என்கிற அற்புதமான வெளிச்சத்தை நீங்கள் நானும் பெறுகிறோம் பிரியமானவர்களே. ஆகையினால இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்களை தான் நீங்கள் நானும் வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். பாருங்க, ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல பிரதான ஆசாரியனாய் ஆரோன் காணப்பட்டிருந்த அந்த காட்சியை என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி 4-5 வசனங்களில் தேவன் வெளிப்படுத்தும் போதும் கூட கவனித்து பாருங்கள். அங்கே பாவ நிவர்த்தி உண்டானது, வாதை நிறுத்தப்பட்டதாம். அப்ப தேவனிடத்துக்கு ஒரு கூட்டம் சேர்க்கப்படுகிறது, ஜீவனுக்கு உட்படுகிறார்கள். எப்பொழுது? குமாரனுடைய பலிக்கு, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு முன்னிழலாய் அங்கே பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட அற்புதமான காட்சி காண்பிக்கப்படுது. அதை தொடர்ந்துதான் வாதையெல்லாம் நிறுத்தப்படுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களில் நீங்கள் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதெல்லாம் தேவன் எதற்காக நமக்கு காண்பிக்கிறார்? எப்படிப்பட்ட வெளிச்சத்துக்காக காண்பிக்கிறார்? தேவனிடத்தில் சேருகிற அந்த மகா மேன்மையான அனுபவத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவே நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவேதான் அங்கே ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் போதும் கூட இவ்விதமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப அவர்கிட்ட சேர்ற, அவரோடு இணைக்கப்படுகிற, அவரிடத்துல ராசியாகிற, அவரோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிற இந்த மகா மேன்மையை எதன் மூலமாய் பெற்றிருக்கிறோமா? இவ்விதமாக ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன இவ்விதமாக சொன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, அதான் அவருடைய மரணம். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டுங்கிறது மரணம், எழுப்பப்பட்டு இருக்கிறது உயிர்த்தெழுதல். அப்ப இவ்விதமாகத்தான் நாம் தேவனிடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மகா மேன்மையான சத்தியத்தை ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தேவன் வெட்ட வெளிச்சமாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகினால் பிரியமானவர்களே, எதையோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து 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 தேவனிடத்துக்கு சேர்ந்துடலாம், தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துடலாம் சொல்லி ஒரு விதமான நூதனமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமே, ஆனால் நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவேதான் பிரியமானவர்களே,
கலாத்திய சபையை எப்படி அவன் பிடிக்கிறான் அப்படின்னா, மாம்சத்தின்படி நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிரியமாவும் இருக்கலாம், நீங்க தேவன்கிட்ட சேரலாம், தேவன் உங்க கூட இருப்பாரு. அதுபோல தேவனை பிரியப்படுத்துகிறது போல இவர்கள் ஒரு நூதனமான உபதேசத்தை மாம்சத்தில் இவர்கள் செய்து ஒரு காரியத்தை செய்து பிழைக்கும்படியாய் நூதனமாய் ஒரு விதமான கள்ள போதகத்தை அவர்கள் கலாத்திய சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அதனால பவுல் சொன்னார், அப்படிப்பட்டவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று கூட கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி சோரம் போன கலாத்திய சபைக்கு மீண்டுமா இந்த வெளிச்சம் என்ன கொடுக்கப்படுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படி சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவே தேவனிடத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் கடைசி நாட்கள்ல கூட யுத்தத்தில் ஜெயித்து வந்தவர்களை, அதாவது இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை எல்லாம் முடித்து அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். நீங்கள் வேதத்தில் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள், வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாவே நாம் எவ்விதமாகத்தான் இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலையும் கடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசம், அவருடைய மரணத்திலே அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஆக தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினாலதான் இந்த பூமியிலே நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும், தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற முடியும். சாட்சியின் வசனம் என்று சொல்லப்படுறே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த வார்த்தையானவர் தான் இந்த பூமியிலே மாம்சமானார். அந்த வார்த்தையானவர் தான் சத்தியமும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தேவன் தான், வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலேயே நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆக இந்த நாளிலே நாம் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாவே கேட்டுக்கு தப்ப வேண்டுமையானால், தேவனற்ற நிலைமை அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சூழலுக்கு நாம் தப்ப வேண்டுமே ஆனால், தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் களைந்தெறியப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே இனி நான் என்னுடைய பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய சாயல் எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நான் இருக்கிறேன் என்றால் அவராலே நான் இருக்கிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன் என்கிற அப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பதுதான் உண்மையாகவே கிறிஸ்தவம் என்பதை அறிந்து நம்மை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு தந்த நன்மையான சந்தர்ப்பத்திலே தேவனிடத்தில் சேருகிற இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவே கண்டடைய முடியும் என்கிற சத்தியங்களை திட்டவட்டமா எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானம் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து விடாமல் எங்களுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் கிறிஸ்துவின் மரணத்திலே சுதைக்கப்பட்டு அதெல்லாம் அவருடைய அடக்கத்திலே மூடப்பட்டு விட்டது. நீர் 3ஆம் நாளில் உயிர் தெழும்போது எப்படி மகிமையின் சரீரமாய் மறுரூபத்தின் சாயலிலே வெளிப்பட்டீர், அதே போல நாங்களும் மறுரூபத்தை அனுபவிக்கிறவர்களாய், நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், கோபக்காரர்கள் சாந்தமுள்ளவர்களாய், பொறாமை உள்ளவர்கள் அன்புள்ளவர்களாய், பலவிதமான பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் இப்பொழுது பரிசுத்த தெய்வீக சாயலுக்கு உட்பட்டவர்களாய், இப்படிப்பட்ட மறுரூபத்தின் சாயலை பெற்று அனுபவிக்கிற ஒரு மென்மையான இடத்துக்கு வருவதுதான் தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிற அனுபவம் என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்து கொடுத்த எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. இப்படியாய் பேழையில 8 பேர் பிரவேசித்து தேவனிடத்துக்கு சேர்க்கப்பட்டார்களே, அவர்கள் சேர்க்கப்பட்டதிலே பார்க்கும்போது இந்த 8 பேரை தவிர பழைய மனிதர்கள் யாருமே அங்கு வரவில்லை, பழைய மனிதர்கள் இல்லவே இல்லை. அவர்கள் புதிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 9வது அதிகாரம் 8வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலையும் 9-10 நாங்கள் பார்க்கும்போது இந்த 8 பேர் ஆண்டவரே, இந்த 8 பேரை தவிர பழைய மனிதர்கள் யாருமே அவர்களோடு இல்லை என்று பார்க்கும்போது, ஆமாண்டவரே, நாங்களும் இந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே பழைய மனுஷனை நாங்கள் காணோம் என்கிற
ஒரு மகா மேன்மையான அனுபவத்திலே நாங்கள் ஆண்டவரை காணப்படுகிற இந்த மேலான தேவனிடத்தில் சேர்க்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்தை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா சமயத்திலும் நாங்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள், தேவனோடு இருக்கிறோம் என்கிற அந்த நிச்சயத்தை உம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலின் மூலமாய் எங்களுக்கு ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருந்து தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் என்கிற அந்த சிறந்த ஸ்லாக்கியத்திலே நிலை பெற்ற உங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய விலையேற பெற்ற கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே கூடியிருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்தப்பட, ஆண்டவரே விசேஷமா அந்த அருமையான வீட்டார் தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு இருக்க ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.